வணக்கம் மக்களே, நான் குணா. அமெரிக்காவோட ஆட்டத்தை அடியோட அடிச்சு நொறுக்கி இருக்க ஈரான். இதுதான் இன்னைக்கோட தகவல். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா 80% 90% விமானப்படையே இல்லை, அவங்ககிட்ட எதிர்ப்பு ஆயுதங்களே இல்லை அப்படி இப்படின்ட்டு கதை கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, இதோ பார் நீ என்ன விமானம் எடுத்துட்டு வந்தாலும் நாங்கள் அடிப்போம் அப்படின்ட்டு அமெரிக்காவை சேர்ந்த 3 விமானங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வீழ்த்தப்பட்டிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா A-10 வார்த்தாகுன்னு சொல்லிட்டு, அது ஒரு பழைய விமானம், ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அது போட்டோ இங்கே போறேன் பாருங்க. இன்னொன்று F-15 ஈகிள், இந்த மேவரிக், டாப் கன் மேவரிக் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரியும். அதில் அந்த விமானத்தில் போய் தான் அவங்க அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும், போயிட்டு தாக்கிட்டு இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒரு பைலட் இருப்பார், இன்னொருத்தர் வெப்பன் ஆஃபீஸர் இருப்பார். வீழ்த்தப்படும் அந்த விமானத்தை வீழ்த்தியிருக்காங்க. வீழ்த்தும் போது அதில் விமானி ப்ளஸ் அந்த வெப்பன் ஆஃபீஸர் 2 பேரும் எஜெக்ட் ஆகி தப்பிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா மீட்பு படை, அதாவது இந்த மாதிரி போர் விமானம் வீழ்த்தப்பட்டுருச்சுன்னா உடனே அதுலேருந்து தகவல் போகும். உடனே பார்த்தீங்கன்னா துரிதமாக செயல்பட்டு ஹெலிகாப்டர் மூலிமா அந்த நாட்டோட விமானப்படை மீட்கணும். இதுதான் சர்வதேச அரங்குல நடைமுறையில் இருக்க ஒன்று. இந்த மாதிரி இது வீழ்த்தப்பட்டுருச்சுன்னு தெரிஞ்ச உடனே பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரில் மீட்பு குழுவினர் ஒருத்தரை மீட்டாங்க. இன்னொருத்தர் எங்கே போனாருன்னு மாயமாயிட்டாரு, என்ன ஆச்சுன்னே தெரியல. வேற ஏதோ ஒரு இடத்துல, ஏன்னா 2 பேரும் தனித்தனியாக எஜெக்ட் ஆகி பேராஷூட்டில் வரும்போது பேராஷூட் சேதமடைஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். 2 பேரும் தனித்தனியாக வேற இடத்துல தரையிறங்கியிருக்காங்க. அதில் ஒருத்தரை காப்பாற்றிட்டாங்க, இன்னொருத்தர் தேடிட்டு இருக்காங்க. இதை எப்படி வீழ்த்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஈரானில் இந்த சமிக்ஞைகள் சிக்னல்ஸை எமிட் பண்ணுற அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸை தான் அமெரிக்கா அழிச்சிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஏற்கனவே பல வருஷமாக இதுக்காண்டி ஆயத்தமாயிருக்காங்க இல்லையா. இவங்க இந்த இன்ஃப்ராரெட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. இன்ஃப்ராரெட்னு பார்த்தீங்கன்னா வெப்பத்தை கண்டறிஞ்சு அந்த வெப்பத்தை நோக்கி போய் அடிக்கிற மாதிரி ஏவுகணைகள் கொண்ட இது ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு. இன்ஃப்ராரெட்னா நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி எப்படி அந்த விமானத்தை தாக்கணும், விமானத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எரிஞ்சு வெளியே வரக்கூடிய நெருப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். விமானம் இன்ஜின் ரெடியூஸ் பண்ணுற வெப்பம் அதிகமாக இருக்கும். அந்த நெருப்பு கலந்த வெப்பம் வெளியே வர்றதுனால அதை சென்ஸ் பண்ணி அதை ட்ராக் பண்ணி அதில் போய் கரெக்டாக இன்ஜினில் வெடிக்கும். இந்த மாதிரி நிறையா படம், ஏர்ஃபோர்ஸ் ஒன்றுன்னு ஒரு படம் இருக்குது. அந்த மாதிரி நிறையா படங்களுக்கு, ரெட் டெயில், அந்த மாதிரி நிறைய விமானங்கள் அந்த படத்தில் அதை பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஒன்று ஏவி 3த்தையுமே பொறுத்தல் இருக்காங்க. இந்த மாதிரி காப்பாற்ற வந்தபோது 2 ஹெலிகாப்டர் அந்த மாதிரி வருவாங்க. எப்பயுமே ஒரு விமானம் மட்டும் தனியாக வராது. ஹெலிகாப்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஃபைட்டர் ஜெட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு போர்க்காலத்துக்குள்ளே வரும்போது 2 பேராக டாக் டீமாக தான் அனுப்புவாங்க. முதல்ல ஒரு விமானம் போகும், அதுக்கு விங்மேனாக பாதுகாப்பாக பின்னாடி இன்னொன்று வரும், அதுக்கு செக்யூரிட்டி கொடுக்குற மாதிரி. அந்த மாதிரி போயிருக்கும்போது 2ல் ஒன்று பார்த்தீங்கன்னா இவங்க துப்பாக்கியை வச்சு சுட்டே இதை போட்டுத்தல் இருக்காங்க. இவங்க போனாங்கன்னா பெரிய அளவில் இவங்ககிட்ட இல்லைன்னா ஆர்பிஜி இல்லாட்டி கை துப்பாக்கி, இந்த துப்பாக்கி AK-47 அந்த மாதிரி இருக்கும்போது, ஏன்னா தாழ்வான இதில் தான் பறந்துட்டு இருப்பாங்க விமானியை தேடும்போது. அப்படி இருக்கும்போது ஒரு ஹெலிகாப்டரையும் காலி பண்ணிட்டாங்க. இது மூலியமா ட்ரம்ப் உருட்டு பொய்ன்னு வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 3 விமானத்தை ஒரு நாளில் வீழ்த்துறாங்கன்னா அவங்ககிட்ட எந்தவித ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இல்லைன்னா எப்படி வீழ்த்த முடியும் சொல்லுங்க. இந்த விஷயம் ஈரானிய அரசுக்கு தெரிஞ்ச பிறகு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படைகளை இறக்கி அந்த மலைப்பகுதிகள் எங்கெங்கெல்லாம் அவர் இறங்கி இருக்க வாய்ப்பு இருக்கோ, பதுங்கி இருக்க வாய்ப்பு இருக்கோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படைகள் அனுப்புறாங்க. அது போய் ஈரானிய பொதுமக்களும் கையில் துப்பாக்கியும் ஈரானிய கொடிகளை ஏந்திட்டு போகிற காணொலிகள்லாம் பார்க்க முடியுது. அந்த மாதிரி போய் யார் பிடிச்சி கொடுக்குறாங்களோ, இல்லை அவங்க பிடிச்சி உயிரோட கொடுத்தாங்கன்னா அதை வச்சு இவங்க நெகோசியேட் பண்ணுவாங்க. துரந்தர் படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இது எல்லா இடத்துலையும் நடக்கிறவங்க. 1971 இந்தியா பாகிஸ்தான் போர்லையும் பார்த்தீங்கன்னா 93,000 பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைஞ்சாங்க. அது மூலியமாக நீங்கள் வெளியே போகணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறையா அப்படியே நெகோசியேஷன் நடந்தது. நம்ம இந்தியா சரியாக பண்ணலாம் அந்த நெகோசியேஷன். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா POK விட்டு அப்படியே துரத்தி விட்டுருக்கலாம். இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்க பாகிஸ்தான் ராணுவத்தை வெளியேற்றி விட்டு ஏன் அவங்க இடத்த பிடிக்கணும்னா கூட பிடிக்கலாம். ஏன்னா 93,000 பேர் ஹாஸ்டேஜ்னா எவ்வளோ பெரிய எண்ணிக்கை பாருங்கள். வெட்டியாக விட்டு தள்ளிட்டானுங்க. மக்களே, இப்போ அந்த விமானியை நினச்சாதான் கவலையாக இருக்கு. ஏன்னா இப்போ மாட்டினாப்லனா பொழந்துருவானுங்க, அடித்து நவுத்தி. அதுக்கப்புறம் ஒரு இதாக தான் அமெரிக்கா நெகோசியேஷன் ஒத்துக்கிட்டாலும் அப்படி தான் போகும். ஆனால் அமெரிக்காக்காண்டி ஒருத்தன் சண்டை போடுறான், அது இது பண்ணும்போது ஈரான் பிடிச்சி என்ன பண்ணாலும் சரிதான். ஏன்னா அவன் நாட்டுக்குள்ளே தாக்குறாங்க, அவன் நாட்டுக்குள்ளே கொண்டு போடுறான். அப்போ இவனுக்கு இறக்கம் காட்டணும்னு என்ன இருக்குது சொல்லுங்கள். இதில் உங்கள் கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். அந்த விமானி பாவமா இல்லையா, இல்லை உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஈரான் செய்கிறது சரியா, அமெரிக்கா செய்கிறது சரியான்ட்டு உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.